சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையில் இன்று 31வது நாள். அத்தியாயம் 21. ஒரு முடிவுக்கு வந்தாகிவிட்டது. இனி பயந்தென்ன ஆகும்? லூசியை குமார் விமானக்கூடத்தில் விட்டுவிட்டு வர 1.5 மணி நேரமோ அதற்கு மேலேயோ ஆகலாமாம். தனியா இருக்கணுமே, நீயும் எங்களோட வரியா? குமார் முதல் நாள் ராத்திரி கேட்டபோது மறுத்துவிட்டாள் விஷாலி. எனக்கொன்னும் பயமில்லை. நான் குளித்து சமைச்சு மற்ற காரியங்களை பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் வந்துவிட மாட்டேளா? கடந்த ஒரு வாரத்தில் 2 முறைகள் அவளை அரை மணி போல தனியாய் விட்டு சென்று பழக்கமாகிவிட்டதால் குமார் யோசிக்கவில்லை. விசாலி ஊமையாகி பணிந்து விட்டாள் என முழுசுமாய் நம்பிவிட்டான். ஆனானப்பட்ட ப்ளூ ஃபிலிம் பார்த்ததுக்கே இவ ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் சொல்லலையே. சில சமயம் குனிஞ்சுன்றிருந்தா. ஒரே ஒரு தடவை ஆற்றுக்கு போயிடலாம்னா, அவ்வளவுதானே. படம் பார்த்தது ஷாக்கு தான். ஆனாலும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணலை. என்னை தொடாதேன்னு கத்தலை. போடா தடியான்னு சொல்லி வையலை. திஸ் விசாலி இஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் கேர்ள். லூசி 2 நாள்களுக்கு வெளியூர் போகும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. விஷாலியிடம் 24 மணி நேரமும் இஷ்டப்படி இருக்கலாம். அடிமனசில் பக் பக் என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. குமாரின் மன ஓட்டம் வெளிப்படையாகவே விஷாலிக்கு புரிந்ததால் லூசி இல்லாத 2 நாள்கள் இவனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. என்னவானாலும் சரி, ஓடிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தாள். ஷாப்பிங் சென்டர் போகும் வழியை நன்றாய் மனசில் எழுதி கொண்டு விட்டதால் அங்கு போய்விடலாம் என்று நிச்சயமாய் நம்பினாள். காரில் அங்கே போகிறதுக்கு 8 நிமிஷம் ஆறுது. நடந்து போனால் அரை மணியில் போயிட முடியாதா என்ன? ஆத்தை விட்டு வெளியில் நேராக நடந்து மெயின் ரோடு வந்ததும் முதல் வலது திருப்பத்தில் திரும்பி அப்படியே நடந்தால் இடது பக்கம் ஒரு மொட்டை மரம் பெருசாக இருக்கும். அதை ஒட்டி திரும்பி நடந்தால் மார்க்கெட் போயிடலாம். வெளியே பனி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு சரியாக கோட்டு அது இது மாட்டிண்டு வேகமாக ஓடிடலாம். இவா கிளம்பி போன கொஞ்ச நேரம் கழிச்சுத்தான் புறப்படணும். ஏதோ சாமானை மறந்து வச்சுட்டேன்னு இவா திரும்பி வந்தாலும் வரலாம். அதனால் சித்த தாமதித்து புறப்படுறதே நல்லது. மனசில் திட்டம் உருவாகிவிட்டது. விஷாலி காலையில் சுருக்க எழுந்தாள். காஃபி சாப்பிட்டு முன்னரை சாமான்களை தட்டினாள். குவிந்திருந்த துணிகளை வாஷரில் போட்டு அதை இயக்கினாள். வீட்டு வேலைகளை சுவாரஸ்யமாய் செய்வதாக குமார் அர்த்தம் கொள்ளவே இந்த முன்னேற்பாடு. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். முன் தினத்தை விட இன்று பனி அதிகமாக இருக்கும் போல இருக்கிறதே. துணிந்தாகிவிட்டது. அப்புறம் சாண் என்ன முளம் என்ன? லூசி சின்ன பெட்டியுடன் கீழே வந்தாள். பின்னாலேயே குமார். லூசி சோர்வாக இருந்த மாதிரி விஷாலிக்கு தோன்றியது. எத்தனை நல்லவா, என்கிட்ட அன்பா இருக்கா. இவன் நன்னா இருக்கணும். ஏன் வாடின மாதிரி இருக்கா? நிற மாதம் ஆயிடுத்தே. ஏன் இப்படி அலையறா? தேமேன்னு ஆற்றுல அக்காடான்னு இருக்கப்படாதோ? காஃபி கலந்து குமாருக்கும் லூசிக்கும் கொடுத்தாள். வாஷரில் துணி போட்டிருக்கியா? காலங்கத்தால் எழுந்து வேலை பண்ணா தான் சுறுசுறுப்பாக இருக்குது. இவ சோர்ந்திருக்கிற மாதிரி தோன்றது. ஏன்னு கேளுங்கோ. அதிசயம், ஆனால் உண்மை. லூசியை பற்றி மிகுந்த பரிவுடன் விசாலியை விசாரிக்கிறாளே. பேஷ். குமார் லூசியை கேட்டான். ஸோ கைண்ட் ஆஃப் யூ டார்லிங். ஐ டூ ஃபீல் எ பிட் அண்ட் ஈஸி, பட் தட்ஸ் நத்திங் டு ஒரி. விசாலியின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு லூசி கிளம்பினாள். ஆஸ்க் ஹர் இஃப் ஷி வாண்ட்ஸ் எனிதிங் ஃப்ரம் நியூயார்க். லூசி கேட்டதை குமார் மொழிபெயர்த்தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இங்கே தான் எல்லாமே இருக்கே. அவர்கள் கிளம்பினார்கள். தைரியமாக இரு, கதவை தாழ் போட்டுக்கோ விஷாலி. கார் புறப்பட்டு போனது. வாசலறை ஜன்னல் வழியாக விஷாலி பார்த்தாள். மெயின் ரோடில் வண்டி எதிர்ப்பக்கமாய் திரும்பினதை அவள் போக வேண்டிய திசையிலேயே அவன் கார் செல்லுமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை. இது இந்த பக்கம், அது அந்த பக்கம். குளிர் தெரியாமல் இருக்கணும்னா வயிறு ரொம்ப சாப்பிடணும் என்று குமார் சொல்லியிருந்தது நினைவுக்கு வர சாப்பாட்டறைக்கு போனாள். ஒரு கிண்ணம் பருப்பு, 4 டோஸ்ட், வெண்ணெய், ஜாம், ஒரு வாழைப்பழம் போதும். இப்போதைக்கு இது போதும். புறப்படுற சமயத்தில் சூடாக பால் குடிச்சிட்டு கிளம்பலாம். மாடிக்கு போய் தன் ஓவர் கோட்டை எடுத்து வைத்தாள். 2 கம்பளி சாக்ஸ், பூட்ஸ், கையுறைகள், மஃப்ளர், இன்னும் என்ன வேணும்? கீழே வந்தாள். குமார் புறப்பட்டு போய் அரை மணி ஆகிவிட்டது. கிளம்ப வேண்டியதுதான். சுவாமி படத்திடம் போய் விளக்கேற்றி நமஸ்கரித்தாள். நான் தப்பு எதுவும் பண்ணலை, என்னை காப்பாத்து என்று பிரார்த்தித்தாள். சாக்ஸ், பூட்ஸ், கையுறைகளை வரிசையாய் அணிந்து கொண்டாள். ஸ்னோவில் நடக்க முடியாமல் புடவை தடுக்கலாம் என்ற எண்ணத்தில் உள் பாவாடை, கொசுவம் ஆகியவற்றை தூக்கி இடுப்பில் சுருகி கொண்டாள். ஓவர் கோட்டை மாட்டி தலையில் மஃப்ளரை சுத்தினாள். லிவிங் ரூம் கண்ணாடி கதவை வலைக்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். பொலபலவென்று ஐஸ் துகள்கள் பூ மாறி தூவிக்கொண்டிருந்தது. அரை நொடியில் முகம் ஜில்லிட்டு போனது. இனிமே தாமதப்படுத்தக்கூடாது, கிளம்பிடம். ஆபதாம் அபயகர்த்தாராம். வாய் முணுமுணுக்க இறங்கி ஸ்னோவில் கால் புதைய புதைய நடந்தாள். பீச் மணலில் கூட நடந்துவிடலாம், இந்த ஸ்னோவில் நடக்க முடியாது போலிருக்கே. புடவையை தூக்கி கொண்டு காலை தூக்கி வைத்து முன்னேறினாள். மெயின் ரோடுக்கு போயிட்டா கவலை இல்லை. ரோடை மெஷின் சுத்தமாக வச்சிருக்கும்.
விசாலியின் மூச்சுக்காற்று புகை மண்டலமாக மாறி அவள் கண் முன்னே உறைந்தது. 2 தடவைகள் தடுக்கி விழுந்தவள் ஒரு வழியாய் மெயின் ரோடுக்கு வந்ததும் தலையை திருப்பி இப்படியும் அப்படியும் பார்த்தாள். ஈ காக்க இல்லை. விஷாலி தொடர்ந்து நடந்தாள். இப்போது கொஞ்சம் வேகமாய் நடக்க முடிந்தது. குளிர் அவள் போட்டிருந்த கம்பளி உடைகளை மீறிக்கொண்டு உடம்பை தாக்கியது. எதிர்பக்கத்திலிருந்து ஒரு கார் வந்தது. குமாரா? சிச்சி இல்லை. அந்த கார் எதிர்பக்கமானா போச்சு. முதல் வலது திருப்பத்தை அடைந்து விட்டாள். தேவலையே, வேகமாகத்தான் நடக்கிறோம். புடவையின் ஓரங்கள் பனியில் விரைத்து போய் அவள் கால்களின் சதையில் உரசி அறுத்து அவளுக்கு வலியை கொடுத்தன. பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் பாதி தூரம்தான். அங்கே நிச்சயம் யாராவது இருப்பா. நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். விஷாலி நடந்தாள். இடது பக்கம் மொட்டை மரம் தெரிகிறதா என்று பார்த்து கொண்டே நடந்தாள். முதல் நாள் இரவு பெய்திருந்த ஸ்னோவின் காரணமாய் பனியால் மூடப்பட்டிருந்த மொட்டை மரத்தை விஷாலியால் அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. நேரே நடந்து கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரமாக நடக்கணும்? காரில் வந்தப்போ உடனேயே அந்த மொட்டை மரம் தெரியுமே. ஒருவேளை கார் வேகமாக போகிறதுனால எனக்கு தூரம் புரியலையா? விஷாலி மேலும் நடந்தாள். இங்கொன்றும் அங்கொன்றுமாக தெரிந்த பங்களாக்களை தாண்டி நடந்தாள். இன்னும் எத்தனை தூரம் நடக்கணும்? தூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு கட்டடம் தெரிந்தது. இந்த திணுசில் ஒரு கட்டடத்தையும் இத்தனை நாள் நான் பார்த்ததில்லையே. மொட்டை மரத்தை தாண்டி வந்துட்டோமோ? திரும்பி நடக்கலாமா? இதென்ன அசட்டுத்தனம்? வழியை சரியாக பார்த்துண்டதான் நினச்சேனே. விஷாலி திரும்பி நடந்தாள். நேரம் வேற ஆயிண்டு போகிறது. குமார் வீட்டுக்கு வந்துடுவானே. ரொம்ப நாளிகை பனியில் நடந்ததால் பூட்ஸ் சாக்ஸை தாண்டி கொண்டு பாதங்கள் மரத்து போன மாதிரி இருந்தது. முகத்தில் ஊசி குத்துவதைப் போல் குளிர் அறுத்தது. தலையில் மூடியிருந்த மஃப்ளரை இழுத்து வாய் மூக்கை பொத்தி கொண்டாள். ஆள் நடமாட்டமில்லாத அந்த இடம் அவளுக்கு பயத்தை வேறு கொடுக்க தொடங்கியது. அந்த மொட்டை மரம் எங்கே? ஐயோ, மொட்டை மரத்தை காணவில்லையே. ஐயோ, புரியலையே. அழக்கூடாது. மனசில் இருக்கிற தைரியத்தை இழக்கக்கூடாது. ஆபதாம் அபயகர்த்தாராம், ஆபதாம் அபயகர்த்தாராம் விடாமல் மனசுக்குள் முணுமுணுத்தாள். அப்பா, நீங்கள் தெய்வமாக இருக்கல்னு அம்மா சொல்லுவாளேப்பா. எனக்கு துணையாக வாங்கோப்பா. எனக்கு பயமாக இருக்கே. மார்க்கெட் போகிற வழி தெரியலையே. குளிர் வேற தாங்கலப்பா. உடம்பு வரைச்சி போகிறது. காலை தூக்கி நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. பனியின் கொடுமை விஷாலிக்கு நன்றாய் உரைக்கத் தொடங்கியது. சூடாய் பால் சாப்பிடணும்னு நினச்சி மறந்து கிளம்பிட்டேனே. அப்படி சாப்பிட்டிருந்தா இவ்வளவு குளிராதோ? ஓர் இடத்தில் நின்று நிதானித்தாள். தூரத்தில் தெரிந்த பங்களாவினுள் நாய் குறைப்பது எதிரிலுடன் மெல்ல கேட்டது. அங்கே போய் விசாரிக்கலாமா? என்னன்னு விசாரிக்கிறது? ஷாப்பிங் சென்டருங்கிற வார்த்தை மட்டும்தான் தெரியும். அதுக்கு எப்படி போகிறதுன்னு இங்கிலீஷில் கேட்க தெரியாதே. காலையில் 9 மணி அளவில் ஊர் இப்படி ஸ்னோ போர்வையில் தூங்குவது விஷாலிக்கு ஆத்திரத்தை தூண்டியது. என்ன ஊர் இது? நடு ரோடில் கொலை நடந்தால் கூட கேட்பார் இல்லாமல். இனிமேல் எங்களால் நடக்க முடியாது என்று கால்கள் முரண்டு பிடிக்க தொடங்கின. நுரையீரல்கள் காற்றை முழுவதுமாக இழந்துவிட்ட தினசில் ஒவ்வொரு தடவை மூச்சை இழுத்து விடும்போதும் வலியை கொடுக்க முற்பட்டன. நட்ட நடு ரோடில் பேந்த விழித்து கொண்டு விஷாலி நின்றாள். எந்த பக்கம் போகணும்? சுற்றி சுற்றி பார்த்தவரை ஒன்றும் புரியவில்லை. கொஞ்ச நாள் இப்படி உட்கார்ந்துண்டு ஆசுவாசம் பண்ணிண்டு போனா என்ன? பொத்தென்று உட்கார்ந்தாள். மென்மையான ஐஸ் துகள்கள் இதமான சோஃபா மாதிரி இருந்தது. மேலிருந்து விழும் பனி பன்னீர் தெளிப்பது மாதிரி விழத் தொடங்கியது. மடிமேல் வெள்ளை வெள்ளையாய் திட்டுகள். மார்பு மேல், தலை மேல், தோள்பட்டை மேல் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்னோ என்னை மூழ்கடிச்சுடுமோ? ஜல சமாதிங்கிற மாதிரி ஐஸ் சமாதியா? அடக்கி வைத்திருந்த அழுகை பீரிட்டு கொண்டு எழ அம்மா என்று வாய் விட்டு அலறி அலறத் தொடங்கினாள். கண்ணீர் கன்னத்தில் உறைந்து அவள் முகத்தை வலி பிடுங்கத் தொடங்கியது. அழக்கூடாது. அழுதா குளிர் ஜாஸ்தி தெரியும். விஷாலிக்கு உடம்பு மரத்து போய்விட்டது. கைகாலெல்லாம் இருக்கின்றனவா, இல்லை கழன்று விழுந்து விட்டதா என்ற சந்தேகம் எழுந்ததால் காலை ஆட்டி பார்த்தாள். எழுந்திருக்க முயற்சி பண்ணினாள். நான் என்ன பண்ணுவேன் அம்மா? விஷாலியால் அழத்தான் முடிந்தது. குனிந்து 2ஆக மடிந்து கொண்டு இந்த அழுத நாளிகையில் தூரத்திலிருந்து மெல்ல வந்து தன் அருகில் நின்ற காரை அவள் கவனிக்கவில்லை. காரிலிருந்து குமாரும் ஷாமும் இறங்கினார்கள். மெயின் ரோடிலிருந்து வலது பக்கம் விஷாலி திரும்பின இடத்தில் இருக்கும் முதல் வீடு சாமினுடையது. பள்ளிக்கு போக கிளம்பிய சாம் ஜன்னல் வழியாக தூரத்தில் சென்ற பெண் உருவத்தை பார்த்திருக்கிறான். மனசில் சந்தேகமெல குமாரின் வீட்டுக்கு போய் பெல் எடுத்திருக்கிறான். பதில் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கும்போது குமார் திரும்பியிருக்கிறான். விஷாலி விஷாலி கூப்பிட்டு பலனில்லை. சற்று முன் புடவை கட்டிய பெண் ஒருத்தி போனதை பார்த்ததாகவும் அது குமாரின் தங்கையா என விசாரிக்கவே தான் வந்ததாகவும் சாம் சொன்னான். சந்தேகம் எழ 2 பேரும் காரில் ஏறிக்கொண்டு கிளம்பியிருக்கிறார்கள். தெருவில் அவள் வலது பக்கம் திரும்பும் இடத்தில் சென்றதை சாம் பார்த்ததால் காரை அதில் திருப்பிச் செலுத்தினான் குமார். அதே தெருவின் கோடியில்
போன மச்சான் திரும்பி வந்தான் என்ற கதையாய் வெகு தூரம் போய்விட்டு திரும்பி நடந்து ஓரமாய் உட்கார்ந்து அள்ளும் விசாலியை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இல்லை. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சேனல் பெயர் வாசிப்பவர் ராஜி ராமானுஜம். நன்றி, வணக்கம்.